2025 வருட தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி வருகிறது. தை மாதம் வரும் பௌர்ணமி திதியை தான் தைப்பூசமா கொண்டாடுவோம். டிசம்பர் 25ஆம் தேதி நாளை மறுநாள் புதன்கிழமை உங்களுடைய முருகர் விரதத்தை துவங்கினால் தைப்பூசம் அன்று 48 நாட்கள் விரதம் இருந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள். விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்வது? வீட்டில் சுத்தபத்தமாக இருங்கள். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் போதும். அசைவம் சாப்பிடக்கூடாது. அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனதில் வஞ்சம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மீது பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது. பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும். தினமும் குளித்து முடித்துவிட்டு ஓம் சரவணபவ் என்று சொல்லி திருநீர் பூசி உங்களுடைய அன்றாட வேலையை துவங்குங்கள். உங்களுடைய விரதமும் துவங்கிவிடும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகனை கோவிலுக்கு சென்று பாருங்கள். வேலை இல்லாமல் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லுங்கள். அவ்வளவுதான். தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தாலே போதும். அவனுக்கு ஒரு பூ தினமும் முடிந்தால் வையுங்கள். இவ்வளவுதான் வழிபாடு. இவ்வளவுதான் விரதம். இந்த